என்பது போல் வலது திருக்கரத்து பிடித்த சாட்டை ஒரு வேட்டைக்குரிய அரசனாக இந்த வேங்கடவனை விளக்கி காட்டுகின்றது. இடது திருக்கரத்தை ஊன்றியிருக்கும் அந்த கோல் ஒரு ஆற்றுக்குரிய அரசனாக அந்த உருவத்தை அமைத்தருளுகின்றது. அற்புதமான பாசுரங்களை பெரியாள் பாடி பரவசமாகி காக்கையை கண்ணனுக்கு கோல் கொண்டு வர விளம்பு வேலி கோல் வெட்டி விளையாடு வில்லேற்றி தாலி கொழுந்தை தடங்கழித்து பூண்டு பீலி தழையை பிணைத்து பிறகிட்டு காலிப்பின் போவதற்கு ஒரு கோல் கொண்டு வா, கடல் நிற வண்ணர்க்கு ஓர் கோல் கொண்டு வா, கருத்திட்டு எதிர் நின்ற கஞ்சனை கொன்றான், பொறுத்திட்டு எதிர் வந்த புள்ளின் வாய் கீண்டான், நெரித்த குழல்களை நீங்க முன்னோடு அதன் நிறைய இலைகளிலே, அதன் காய்களிலே, தண்டுகளிலே அனைத்துமே தருகின்ற நிலை கற்பக மர
எதுவும் தேவையில்லை. கண்ணா, இப்போது போல் எப்போதும் எனக்கு துன்பத்தையே தந்து கொண்டிரு என்ற விண்ணப்பத்தை வைக்கிறார். சிந்தித்து பார்த்தால் அனைவரும் இன்பத்தை தா, அருள் தா, செல்வத்தை தா, சிறப்பை தா, கல்வியை தா என்றுதான் வேண்டுவார்கள். குந்தியுடைய நிலை எப்போதும் எனக்கு துன்பத்தை தா என்கின்ற பொழுது அதன் உள்ளார்ந்த கருத்து துன்பம் இருக்கும் பக்கலில்தான் பகவான் இருக்கிறார். அதனால் துன்பம் போய்விட்டால் பகவான் அடுத்த துன்பம் உள்ளவனிடம் சென்று விடுகிறார். எப்போதும் துன்பத்தை தா என்று குந்தி கேட்டதற்கான காரணம் துன்பம் பக்கலில் பகவான். அதனால்தான் பகவான் பக்கத்தில் இருக்கையில் துன்பங்கள் என்ன செய்யும்? அதை பற்றிய கவலை எதற்கு மனிதா? அவன் இருக்கிறான் அத்துன்பங்களை பார்த்து கொள்ள. அவனே உன்னை காத்துக்கொள்ள. இதில் எதுவானாலும் ஒரு பக்தி பாவத்திற்கு அடிப்படையாகத்தான் இந்த கல்ப விருட்ச வாகனம் கருத்தை தெரிவிக்கின்றது. स्वागतं कृष्णा स्वागतं कृष्णा कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा मधुरापुरी सदना मृदुवदना मधुसूदना इह स्वागतं कृष्णा कृष्णा भोगधाप्त सुलभा सुपुष्पगन्धकळभा भोगदाप्त सुलभा सुपुष्पगन्धकळभा भोगधाप्त सुलभा सुपुष्पगन्धकळभा भोगधाप्त सुलभा सुपुष्पगन्धकळभा कस्तूरी तिलक महिपा मम कान्त नन्द गोपकन्त स्वागतं कृष्णा भोगधाप्त सुलभा सुपुष्पगन्धकळभा कस्तूरी तिलक महिपा मम कान्त नन्द गोपकन्त स्वागतं कृष्णा शरणागतं कृष्णा स्वागतं कृष्णा कृष्णा कृष्णा
ಮುಷ್ಟಿಗಾಸೂರ ಚಾಣೂರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ವಿಶಾರದ ಮಧುಸೂದನ ಮುಷ್ಟಿಗಾಸೂರ ಚಾಣೂರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ವಿಶಾರದ ಮಧುಸೂದನ ಮುಷ್ಟಿಗಾಸೂರ ಚಾಣೂರ ಮಲ್ಲ ಮಲ್ಲ ವಿಶಾರದ ಕುವಲಯ ಪೀಠ ಮರ್ದನ ಕಾಳಿಂಗ ನರ್ತನ ಗೋಕುಲ ರಕ್ಷಣ ಸಕಲ ಸುಲಕ್ಷಣ ದೇವ ಮರ್ದನ ಕಾಳಿಂಗ ನರ್ತನ ಗೋಕುಲ ರಕ್ಷಣ ಸಕಲ ಸುಲಕ್ಷಣ ದೇವ ಶಿಷ್ಟ ಜನಪಾಲ ಸಂಕಲ್ಪ ಕಲ್ಪ ಕಲ್ಪ ಶತಕೋಟಿ ಅಸಮ ಪರಾಭವ ಶಿಷ್ಟ ಜನಪಾಲ ಸಂಕಲ್ಪ ಕಲ್ಪ ಕಲ್ಪ ಶತಕೋಟಿ ಅಸಮ ಪರಾಭವ ಧೀರ ಮುನಿ ಜನ ವಿಹಾರ ಮದನ ಸುಕುಮಾರ ದೈತ್ಯ ಸಂಹಾರ ದೇವ ಧೀರ ಮುನಿ ಜನ ವಿಹಾರ ಮದನ ಸುಕುಮಾರ ದೈತ್ಯ ಸಂಹಾರ ದೇವ ಮಧುರ ಮಧುರ ಹೃದಿ ಸಾಹಸ ಸಾಹಸ ಬ್ರಜ ಯುವತಿ ಜನಮಾನಸ ಪೂಜಿತ ಮಧುರ ಮಧುರ ಹೃದಿ ಸಾಹಸ ಸಾಹಸ ಬ್ರಜ ಯುವತಿ ಜನಮಾನಸ ಪೂಜಿತ ಸಾ ದಪ ಗರಿ ಪಗರಿ ಸದಸ ಸರಿಗ ಪದ ಸ ದಪ ಗರಿ ಪಗರಿ ಸದಸ ಸಸರಿ ರಿ ಗ ಪದ ಸಸ ದಪ ಪ ಗರಿ ರಿ ಪಗರಿ ಸದಸ ಸರಿ ಗ ರಿ ಗ ಪ ಗ ಪದ ಸ ದಪ ಗರಿ ಪಗರಿ ಸದಸ ತತ್ತಿತ್ತಗ ಜನದುಂ ತಿತ್ತಗ ಜನದುಂ ತಗ ಜನದುಂ ಸ ದಪ ಗರಿ ಪಗರಿ ಸದಸ ತತ್ತಿತ್ತಗ ಜನದುಂ ತಿತ್ತಗ ಜನದುಂ ತಗ ಜನದುಂ ಸ ದಪ ಗರಿ ಪಗರಿ ಸದಸ ತಗದರಿಗೂ ಗುಂದಣ ಕಿಡ ತಗಧಿ ತಗದರಿಗೂ ಗುಂದಣ ಗಿಡ 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 ತಗಧಿ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ ಮಧುರಾಪುರಿ ಸದನ ಮೃದುವದನ ಮಧುಸೂದನ ಇಹ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಶರಣಾಗತಂ ಕೃಷ್ಣ ಸ್ವಾಗತಂ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு உலகத்தின் தனிப்பெரும் தலைவரான ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்குகிறேன் என்பதே சத்திய வாக்கு ஆகும். ஜகத்குரு கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணனே திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையான் திருவரு கருணையினால் திருமலை பிரம்மோற்சவம் சர்வ பூபால வாகனத்திலே சர்வேஸ்வர்
அவரே உலகை படைக்கிறார். உன்னதமான ஆற்றலை வெளிப்படுத்துகின்றார். சிலந்து பூச்சி தன் வாயில் ஊறும் நீர் கொண்டு நூல் இழுத்து வலை பின்னி அதிலே இங்கும் அங்கும் சென்று விளையாடுவது போலவே பகவான் எவ்வித துன்பமுமின்றி அவரது சக்தியை கொண்டு இவ்வுலகை படைக்கின்றார். இந்த பிரபஞ்சத்தில் தோற்றம் அனைத்தும் உயிர் உள்ளதோ உயிர் அற்றதோ உயர்ந்ததோ தாழ்ந்ததோ அல்லது உயர்வு தாழ்வற்ற நடுநிலையில் உள்ளதோ என்ன பெயர் கொண்டதோ என்ன உருவமுடையதோ என்ன நிறமும் இவற்றில் ஏதாகிலும் சரி அது பகவானை தவிர வேறு ஒருவரால் தோற்றுவிக்கப்படவில்லை. பகவான் அனைத்தும் அறிந்தவர், சர்வேஸ்வர், எல்லோரிடமும் கருணை கொண்டவர், உயர்வானவர், உன்னதமானவர். அந்த பகவானுடைய வெற்றி கொள்ள இயலாத மாயையால் என்றோ இவ்வுலகினர் உலகத் தந்தை என்கின்றார். இந்த மாயை அவரது எதிரில் பயத்துடன் நிற்கிறது. அவ்வாறான மாயையில் மயங்கிய அறிவெளிகள் நான் எனது என்று தன்னைத்தானே உயர்வாக பேசிக் கொள்கிறார். உபாதான காரணங்களான பஞ்ச மகாபூதங்களும் பிறவிக்கு காரணமான கர்மம், இவற்றை இயக்கும் காலம், அவற்றின் மாறுதலுக்கு காரணமான சுபாவம், இவற்றை நுகரும் ஜீவாத்மாவும் அனைத்தும் உண்மையில் பகவான் வாசுதேவனை தவிர வேறல்ல. அவர் அனைத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கணும். அனைத்திற்கும் ஈஸ்வரன். எவ்வித மாறுதலற்றவராயும் அனைத்துமாக இருப்பவர், அனைவரையும் தோற்றுவித்தவர். அவருடைய திரு கண்ணோக்கின் இயக்கத்தால் அவரது சங்கல்பத்துக்கு இசைந்தவார் படைப்பு தொழிலையும் பிரம்மன் நடத்துகிறார். பகவான் எல்லா ஜீவர்கள் இதயத்தில் வசிக்கிறார் என்பதும், ஆனால் ஜீவன் இதை அறிவதில்லை என்பது அனைவரும் அறிந்தது. இதன் காரணம் என்னவெனில், ஜீவனின் உடலை தோற்றுவித்த பஞ்சபூதங்களும் ஜீவன் தனது செயல்களை செய்வதற்கான புலன்களும் அப்புலன்களை செயல்படுத்தும் தேவதைகளும் தங்கள் செயல்களால் ஜீவனின் இதயத்தில் விளங்கும் பகவானை முழுவதுமாக மறைத்ததால் ஆகும். ஆகவே இதய வாசனான பகவானை காண வேண்டுமென்றால் பஞ்சபூதங்கள் மற்றும் பஞ்ச இந்திரியங்கள் செயல்களை அடைக்க வேண்டும். பிரளய காலத்தில் ஜீவன்களும் அவைகளின் கர்மங்களும் சுபாவமும் பகவானிடமே லைத்திருந்தது. மீண்டும் படைக்க வேண்டிய காலம் வந்தபோது பகவான் தன்னை பல்வேறு ரூபங்களில் தோற்றுவிக்க எண்ணி தன் மாயா சக்தியால் ஜீவன்களின் கர்மங்கள் மற்றும் சுபாவங்களை தானே ஏற்றுக்கொண்டார். ஆகாயம் மாற்றமடைந்த போது தொடு உணர்ச்சி கொண்ட வாயு, அதாவது காற்று தோன்றியது. இது ஆகாயத்தின் தொடர்பு உடையதா ஒலி என்கின்ற குணமும் கொண்ட இந்த காற்று உயிர் வாழ்வதற்கு காரணமான பிராணனாகவும், பொறிகளின் வலிமைக்கு காரணமான ஓஜஸ் திறனாகவும், மன வலிமைக்கு காரணமாக
உற்சாக திறனாகவும் உடல் வலிமைக்கு காரணமாக பலமாகவும் ஆகும். காலம், கர்மம், சுபாவம் ஆகிய மூன்றினாலும் தூண்டப்பட்ட வாயுவிலிருந்து தேஜஸ் தோன்றியது. இந்த குணம் உருவத்தை காணும்படி செய்வித்தது. வாயுவிலிருந்து தோன்றியதால் ஒலி, தொடு உணர்ச்சி என்கின்ற குணங்களும் இதற்கு உண்டு. ஒளியிலிருந்து ஜலம் தோன்றியது. இந்த குணம் சுவை ஆகும். ஒளியிலிருந்து தோன்றியதால் ஒலி, உருவம், தொடு உணர்ச்சி என்கிற குணங்களும் இதற்கு உண்டு. நீரிலிருந்து மண், இதன் குணம் மனம். நீரிலிருந்து தோன்றியதால் ஒலி, தொடு உணர்ச்சி, உருவம், சுவை என்கிற மற்ற குணங்களும் இதற்கு உள்ளது. மண் ஒன்றிலேயே ரசம், ரூபம், ஸ்பரிசம், சப்தம், கந்தம், அதாவது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என்னும் 5 குணங்கள் உள்ளன. உயிரற்ற பிரம்மாண்டம் பல்லாயிரம் ஆண்டுகள் நீரிலேயே கிடந்தது. அனைத்திற்கும் ஜீவனை அளிக்கும் இறைவன் காலம், கர்மம், சுபாவம் இவற்றை ஏற்று அதனை ஜீவன் உள்ளதாக ஆக்கினார். அந்த அண்டத்தை பிளந்து கொண்டு 1000 திருத்துடைகள், திருக்கால்கள், திருக்கைகள், திருக்கண்கள், திருமுகங்கள், திருத்தலைகள் கொண்டு விராட் புருஷனாக தோன்றினார். 1000 என்பது உபசாரமாகும். அதாவது பொதுவாக கூறப்பட்டது. அதற்கு கணக்கில் அடங்காத என்று பொருள். பிரம்மஸ்வரூபம் அறிந்தவர்கள் இந்த விராட் புருஷனின் கடின பிரதேசமான துடைகளின் பின்புறம் அதலம் முதலிய கீழே உலகங்களையும், ஜகனமாகிய துடைகளின் முன்புறம் பூமி முதலிய மேல் 7 உலகங்களையும் கற்பிக்கிறார். இந்த விராட் புருஷனது முகத்திலிருந்து அந்தணர்களும், திருக்கரங்களிலிருந்து க்ஷத்திரியர்களும், திருத்துடைகளிலிருந்து வைசியர்களும், திருவடிகளிலிருந்து மற்றைய மக்களும் தோன்றினார். விராட் புருஷனது திருவடிகள் முதல் இடுப்பு வரை பூமி முதல் மற்ற 7 பாதாள உலகங்கள், தொப்புளில் புவர்லோ, பூமிக்கும் இந்திரவலகான சொர்க்கத்தும் இடையிலான பிரதேசம், இதயத்தில் சொர்க்க உலகம், திருமார்பில் மகர்லோகம் உள்ளனவாக கற்பிக்கப்பட்டுள்ளது. கழுத்திலோ ஜனோலோகம், இரு ஸ்தனங்களிலும் தபோலோகம், தலையில் என்றுமே அழிவடையாது நிலைத்து நிற்கும் பிரம்மதேவனுடைய சத்தியலோகம் உள்ளதாக கற்பிக்கப்பட்டுள்ளது. எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த பகவானின் இடுப்பில் அதலம் என்னும் உலகம், துடைகளில் விதலம் என்னும் உலகம், முழங்கால்களில் ஸ்ரீஹரி பக்தர்கள் வசிப்பதால் தூய்மையான சுதலம் என்னும் உலகம், முன்கால்களில் தலாதலம், கணுக்கால்களில் மகாதலம், திருவடிகளில் மேற்புறம் ரசாதலம் மற்றும் உள்ளங்கால்களில் பாதாள உலகம். இவ்வாறு விராட் புருஷரான பகவான் அனைத்துலகமானவன்,
சர்வலோகமயன். விராட் புருஷனான அந்த பகவானது திருவடிகளில் பூலோகமும் தொப்புளில் புவர்லோகமும் தலையில் சுவர்லோகமும் இருப்பதாகவும் ஒரு கற்பனை உள்ளது. 7 உலகங்களுக்கும் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனே திருமலையிலே சர்வபூபால வாகனத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். அந்த விஷ்ணுவே விராட் புருஷனாக இந்த உலகங்களை அமைத்தருளியுள்ளார். அந்த பகவானுடைய மூக்கு எல்லோருடைய பிராணனான உயிருக்கும் அதன் தேவதையான வாயுவிற்கும் உற்பத்தி ஸ்தானம். அவரது முகரும் சக்தி அசுவினி தேவர்களுக்கும் மூலிகைகளுக்கும் சாதாரண கந்தத்திற்கும் விசேஷ கந்தத்திற்கும் தோற்றுவார். அந்த பகவானது திருக்கண்ணோக்கு எல்லா விதமான உருவங்களுக்கும் மற்றும் அவைகளை ஒளிரச் செய்கின்ற ஒளிக்கும் பிறப்பு. திருக்கண்கள் ஆகாயத்துக்கும் மற்றும் சூரியனுக்கும், காதுகள் என் திசைகளுக்கும் மற்றும் அனைத்தையும் தூய்மை செய்கின்ற தீர்த்தங்களுக்கும், கேட்கும் திறன் ஆகாயத்திற்கும் மற்றும் ஒலிக்கும் தோற்றுவார். அவரது திருமீ உலகத்தின் அனைத்து பொருட்களின் கருவூலம். அழகிற்கே பிறப்பிடும். அவரது தோலிலிருந்து தொடு உணர்ச்சி, காற்று மற்றும் அனைத்து வேள்விகளும் வெளிப்பட்டன. வேள்விகளுக்கு இன்றியமையாத செடி கொடிகள், மரங்கள் மற்றும் மூலிகைகள் அவரது ரோமங்கள் என்றும் தோன்றியவை. அந்த பகவானது கேசங்கள் அனைத்துமே மின்னல், கற்கள், உலோகங்கள் வெளிவந்தன. அவரது திருக்கரங்கள் உலகை காக்கும் உலக பாலகர்களுக்கு தோற்றுவார். அவரது திருவடிகளின் சலனம் பூலோகம், புவர்லோகம், சொர்லோகம் ஆகிய மூலகங்களுக்கும் நலன்களை அளிப்பது. அந்த மூல பிரகிருதி சமுத்திரங்கள் மற்றும் பிராணிகளின் ஒடுக்கம். அவரே உற்பத்தி ஸ்தானம். ஞானிகள் அவரது இதயம். அனைத்திற்கும் சித்தம், அறத்திற்கும். அகில உலகங்களும் பகவானது திருவடிகளில் உள்ளன. அனைத்து பிராணிகளும் அத்திருவடிகளில் வாழ்கின்றன. பூ உலகம், புவர் உலகம், சுவர் உலகம் இவைகளுக்கு மேலே உள்ளது மகர் உலகம். அதற்கு மேல் உள்ளவை ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். அங்கு முறை அழிவற்ற சுகமான அமுதம், நலம், பயமற்ற மோட்சம் உள்ளன. எந்த உலகமாயும், எந்த பொருளாயும், எந்த உயிராயும் அத்துணைக்கும் அந்த அதிபதி சர்வேஸ்வரன். அந்த அதிபதி திருப்பதி திருமலையில் சர்வ பூபால வாகனத்தில் रामकृष्ण गोविंद नारायण, रामकृष्ण गोविंद नारायण, श्री रामकृष्ण गोविंद नारायण. रामकृष्णायनि प्रेमतो पिलिचिते, रामकृष्णायनि प्रेमतो पिलिचिते.
మోమైన జూపవేమి నారాయణ, మోమైన జూపవేమి నారాయణ. రామకృష్ణ గోవింద